ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானவர் தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். முன்னாடி 20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையையும் அடித்துக் கொண்டிருக்கிறபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் மற்று போயிற்று. 16வது வசனம் 16. அப்படி கிலாவுத்தா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். ஆமா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு தீவுக்கு புறப்பட்டு போகும் பொழுது அங்க புயலும் மழையும் அடிச்சு என்ன பண்ணிடுச்சு, இவங்களுடைய படகு வந்து இவங்க குறிப்பிட்ட எல்லைக்கு போக முடியாதபடிக்கு என்ன பண்ணிச்சு, தடை பண்ணினது. தடை பண்ணுகிற பொழுது அந்த காற்றோட்டத்தின் மிகுதினால கிளவுதா என்னப்பட்டதான ஒரு தீவுல போய் நிக்கிறாங்க. நிக்கிற பொழுது படகு எல்லாம் உடையுது. படகுற எல்லா பொருளும் தூக்கி கீழே போட்டு அந்த படகு என்ன பண்ணல, அந்த படகுடைய அசைவு நிக்கல. யாருமே பொழைக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க. எப்படி வாழ்க்கை இதோட முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற பொழுதுதான் அப்போஸ்தலன் பவுல் அவங்களை பார்த்து சொல்லுவாரு, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே. எல்லா சூழ்நிலைகளும் எல்லா கதவுகளும் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், எல்லா காரியங்களும் நமக்கு எதிர்மறையாக நிற்கலாம், சூழ்நிலைகளுக்கு நமக்கு எதிர்மறையாக நிற்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வருகிற பொழுது அவன் என்ன பண்றான், வெள்ளம் அடைகிறான். இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் புயல் போல ஒரு பிரச்சனை வரலாம், பெரும் காற்று போல ஒரு பிரச்சனை வரலாம். அது அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிற பொழுது அது என்ன பண்ண முடியும், அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர்.